தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. பாஜக எம்பியை தள்ளிவிட்டதாக ராகுல் காந்திக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். பாஜக எம்பியை தள்ளிவிட்டதாக ராகுல் காந்திக்கு எதிராக காவல் நிலையத்தில் தற்போது பாஜக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் ஏற்பட்ட அமளி காரணமாக போராட்டம் நடைபெற்றது. இதில் ராகுல் காந்தி எம்பியை தள்ளிவிட்டதாக பாஜக எம்பி தாக்கப்பட்டதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், விவரம். நாடாளுமன்ற வளாகத்துல காங்கிரஸ் மற்றும் பாஜக இன்று இரண்டு கட்சிகளுமே எதிரெதிராக போராட்டம் நடத்தியிருந்தார்கள். இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அதன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் நாடாளுமன்ற வளாகத்துல நீல நிற உடை அணிந்து கையில் அம்பேத்கரனுடைய புகைப்படங்களை ஏந்தியவாறு நாடாளுமன்ற வளாகத்துல பேரணியாக சென்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே செல்ல முயற்சித்தார்கள். அப்போது பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய நுழைவு வாயிலில் நின்று போராட்டம் நடத்திய போது காங்கிரஸ் எம்பிக்களை உள்ளே செல்ல விடாமல் தடுத்ததாகவும் இதன் காரணமாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக இரண்டு கட்சிகளுமே இருதரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். இதில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தள்ளிவிட்டதால் இரண்டு பாஜக எம்பிக்கள் காயமடைந்ததாகவும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான வீடியோக்களை வெளியிட்டு ராகுல் காந்திக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய இரண்டு எம்பிக்களையும் மத்திய அமைச்சர்கள் சந்தித்ததற்கு பிறகாக நாடாளுமன்ற வளாக புற காவல் நிலையத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக புகார்கள் அளிக்கப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகாக சபாநாயகரிடம் முறையிட்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்புல தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய புற காவல் நிலையத்துல முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தலைமையில பாஜகவினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் அதே போல சில எம்பிக்களும் வந்திருக்கிறார்கள். ராகுல் காந்திக்கு எதிராக அவர்கள் புகார் மனுக்களை வழங்கியிருக்கிறார்கள். முக்கியமாக ராகுல் காந்தி இரண்டு எம்பிக்களை தள்ளிவிட்டிருக்கிறார், அடித்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இது குறித்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் என்பதும் பாஜகவினுடைய அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது கூறப்படுகிறது. முன்பு மத்திய அமைச்சர்களும் இதே நிலைப்பாட்டை தான் தெரிவித்திருந்தார்கள். ராகுல் காந்திக்கு எதிராக காவல் நிலையத்தில் முதலில் புகார் அளிக்கப்படும், காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததற்கு பிறகாகவே ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையிலே தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய புற காவல் நிலையத்தில் ராகுல் காந்திக்கு எதிராக தற்போது அந்த புகார் மனு என்பதை பாஜகவினுடைய மூத்த எம்பிக்களும் வழங்கியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்துதான் காவல்துறை இந்த புகார்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வார்கள் அப்படின்ற தகவல் என்பதும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் பலரும் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த புற காவல் நிலையத்தில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. யோகேஸ்வரன், இந்த புகார் குறித்தான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.